பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 30வது அதிகாரம் 17வது வசனம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உங்களை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்த போறேன், உன் காயங்களை நான் ஆற்ற போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. உண்மையா நம்ம காயப்பட்டிருக்கோமா? நிஜமாவே நம்ம காயப்பட்டிருக்கோம். நம்ம மனதளவிலும் உடல் அளவிலும் ரொம்ப காயப்பட்டிருக்கோம். நிறைய மனுஷங்க நம்மளை காயப்படுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் இல்லை, நீ முன்னேற மாட்டேன், நீ வாழ்க்கையில் அப்படிதான், ஏசப்பா தேடுறது வேஸ்ட் தான், உன்னை இல்லைன்னா என் கூட பக்கத்துல சேராத, நீ எல்லாம் யாரு என்கிட்ட சேரத்துக்கு, நீ ஏன் ஜாதி கிடையாதுங்க, நீ தள்ளி போன்னு சொல்லி நிறைய மனுஷங்க அப்படி கூட அவமானப்படுத்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் காயங்களை நான் ஆற்றுவேன், நீ கவலைப்படாத. நிறைய மனுஷங்க உங்களை காயப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நினைச்சு அழுதுகிட்டே இருக்காதப்பா, அதெல்லாம் மாறப்போகுது. யாரை வேணா விட்டுட்டு போட்டோம், நான் உன் கூட தான் இருக்கேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி அவருடைய பாவத்தின் மூலியமா நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏங்க கவலை பண்ணணும், நம்ம ஏங்க அழுதுன்னு இருக்கணும்? ஏசப்பா சொல்றாரு, நான் உன்னை ஆரோக்கியமா நடத்த போறேன் அப்படின்ட்டு. நீ படிப்புல, வேலையில, தொழில நீ முன்னேற முடியுமா? ரொம்ப பலவீனத்தோட இருக்கப்பா, அதெல்லாம் மாற்ற போறேன், நான் முன்னேற போறேன், உயர போறேன்னு சொல்றாரு ஏசப்பா. நீங்க என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ணாதீங்க. ஏசப்பாவை நேசிக்கிறீங்களா? அந்த நேசிப்போடு சேர்ந்து ஏசப்போடு வாழ்றதுக்கு உங்களை நீங்க ஒப்பு கொடுத்து வாழுங்களேன். நிச்சயமா எல்லாமே இன்னைக்கே மாறும் ஆண்டவர் சொல்றாரு. நிச்சயமா மாத்துவாருங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கை ஈசாக்கு மூலமா நிறைவேற்றது போல உங்களுக்கு கொடுத்த வாக்கை ஏசப்பா நிச்சயமா நிறைவேற்றுவாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமேன்.